மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ஈரானுடைய தளபதிகளில் ஒருவரான பிரிகேடியர் முகமது ரைசா அவர்தான் ஈரானுடைய புரட்சிகர படையுடைய தளபதியாக இருந்தார். சிரியாவில் இருந்த ஈரானுடைய தூதரகத்தில் இருந்தபோது இஸ்ரேல் ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தி கொலை செய்தது. இதுதான் நேரடியாக ஈரானுக்கு இஸ்ரேலுக்குமான மிகப்பெரிய போருக்கான காரணம். பாலஸ்தீனத்தின் அதிபராக இருந்தவர் இஸ்மாயில் ஹனியா, ஹமாஸுடைய தலைவரும் கூட. ஈரானுடைய ஜனாதிபதியுடைய அந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுப்பதற்காக போறார். இஸ்ரேல் ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தி கொலை செய்தாங்க. இது ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கு விருந்தாளியாக வந்தவரை கொலை பண்ணாங்க. அப்பொழுதே ஈரான் கொந்தளிச்சு போச்சு. என் நாட்டுக்கு என் நாட்டிலே நீ அட்டாக் பண்ணி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு நல்லா தெரியும், ஈரான் இஸ்ரேலிலிருந்து 1400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு, பக்கத்தில் கிடையாது. ஈராக்கை தாண்டி தான் ஈரானுக்கே போகணும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற எகிப்து மாதிரியோ ஜோர்டான் மாதிரியோ அருகே இருக்கின்ற நாடு இல்லை. அயதுல்லா கொமேனி நேரடியாக மக்கள்கிட்ட சந்திக்க மாட்டார். ஆனால் ரொம்ப ஒரு அசாதாரண சூழ்நிலையில தான் இந்த அயதுல்லா கொமேனி வெளியே மக்கள்கிட்ட பேசுவார். மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்ற இடத்துல பேசுறார். இஸ்ரேல் தப்பு பண்ணிவிட்டது, ஹசன் நஸ்ருல்லாவை கொலை செய்தது மிகப்பெரிய தவறு, இதற்காக நாங்கள் அவர்களை பழிவாங்காம விட மாட்டோம். எதற்கு தாக்குதல் பண்றாங்கன்னா, அவங்க இன்னும் ஒரு 90 விழுக்காடு அந்த செறிவூட்டக்கூடிய வேலையை பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் விட்டா அது அணுகுண்டு தயாரிச்சிருவாங்க. அங்க இருந்த அணுசக்தியுடைய விஞ்ஞானி ஒருத்தர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை மிரட்டுறாங்க. ஆனா இதுல அமெரிக்கா நேரடியாக மிரட்டல. நெதன்யாகு, இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இப்பொழுது நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார். இஸ்ரேல் இல்லை, அவர் வேற நாட்டுக்கு போயிட்டு தான் சொல்றாங்க. உயிர் பாதுகாப்பு இன்னைக்கு முடியாது இந்த பிரச்சனை. நீ நினைக்கிற மாதிரி இதுவரை நடந்தது வேறு, இனிமேல் நடக்க போவது வேறு. அதிகமாக கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்கின்ற நாடுகளில் 3ஆம் இடத்தில் ஈரான் இருக்கிறது. ஏற்கனவே கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $55 இருந்தது, முந்தானத்து $77, இன்னைக்கு $80 ஆயிடுச்சு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இஸ்ரேல் அனைத்து சிவப்பு கோடுகளையும் தாண்டி விட்டது. அதற்காக அவங்கள பதிலடி தாக்குறதுல எந்த வரம்பும் கிடையாது, கடுமையான தாக்குதலில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தாக்கி இஸ்ரேல் தாக்குனதுல ராணுவ முகாம்கள், ராணுவ அதிகாரிகள் பலியாயிருக்காங்க, ராணுவ முகாம்கள் இதெல்லாம் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு ஈரான் சொல்லுது. எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அமெரிக்கா சொல்லுது. ஏற்கனவே இப்போ போர் நடக்கும்போது போர்லாம் வேண்டாம், அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அப்படிங்கிறப்ப போர் நிறுத்தம் வேணும் அப்படின்லாம் ஐநா சொல்லுது, மற்றவங்களாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த தாக்குதல் தீவிரமாக நடந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்? 2023 அக்டோபர்லேருந்து அங்கே பிரச்சனை பெரிய அளவில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்தது நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இந்த ஹமாஸுக்கு ஆதரவாகத்தான் ஈரானுடைய செயல்கள் இருந்தன. இன்னும் சொல்லப்போனால் லெபனானில் இருந்த ஹிஸ்புல்லா நேரடியாகவே ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலோட யுத்தம் நடத்தியது. ஈரானுமே அவர்களுடைய புரட்சிகர படை என்று சொல்லக்கூடிய அமைப்பை வைத்துக்கொண்டு சிரியாவில் உட்கார்ந்து கொண்டு இஸ்ரேலுக்கு குடைச்சல் கொடுத்தாங்க. இது எல்லாமே பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை ஈரான் எடுத்தது. இதுதான் இப்போ 2 வருடங்களுக்கு முன்பாக நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு வழியாக ஈரானோடு எங்களுக்கு யுத்தம் இல்லை என்கிற இடத்துக்கு இஸ்ரேல் நகர்ந்தது. அவங்களுக்குள்ளே ஏற்கனவே பிரச்சனை வந்தது. அவங்க ஏற்கனவே ஏவுகணை தாக்குதல் பண்ணாங்க, பல்வேறு விஷயங்கள் நடந்தன. ஹமாஸோடவே சமாதானத்துக்கு வந்தாங்க. எல்லா நாடுகளும் பாலஸ்தீனத்தில் அமைதி ஏற்படணும்னு சொன்னாங்க. ஆனால் அமைதி ஏற்படலை. ஈரானை தனிமைப்படுத்தினாங்க, ஈரான் தலையிடக்கூடாதுன்னாங்க, இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னாங்க. இப்படியெல்லாம் பேசப்பட்டது. இருந்தாலும் 2024 ஏப்ரலில் இன்னும் வேறு மாதிரி ஒரு சூழல் போச்சு. எப்படி ஈரானுடைய தளபதிகளில் ஒருவரான பிரிகேடியர் முகமது ரைசா அப்படிங்கிறவர், அவர் தான் ஈரானுடைய புரட்சிகர படையுடைய தளபதியாக இருந்தவர். இவரை சார்ந்தவர்களும் 2024 ஏப்ரலில் சிரியாவில் இருந்த ஈரானுடைய தூதரகத்தில் இருந்தபோது இஸ்ரேல் ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தி கொலை செய்தது. இதுதான் நேரடியாக ஈரானுக்கு இஸ்ரேலுக்குமான மிகப்பெரிய போருக்கான காரணம். அது 7 பேர் கொல்லப்பட்டாங்க. அப்பொழுதே ஈரான் எச்சரிக்கை கொடுத்தது, எங்களோட நேரடியாக நீ வர வேண்டாம், பிரச்சனை வரும் அப்படிங்கிறது. அப்போ ஐக்கிய நாடுகள் சபையுமே ஈரானை தாக்குதல் செய்ய வேண்டாம்
ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையோட டிக்ளரேஷன் என்னன்னா, தேவையில்லாமல் ஒரு இறையாண்மை மிக்க நாடை தாக்குதல் நடத்தினால் அது பதில் தாக்குதல் நடத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் இருக்கு. அப்போ அது அப்போதைக்கு பேசி தீர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஈரானுடைய ஜனாதிபதி இதுக்கு முன்பு இருந்தவர் அந்த ஹெலிகாப்டர் கிராஷில் கொல்லப்பட்ட பிறகு ஒரு புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்தாங்க. அதாவது மசூத் பெஸ்கியான் அப்படிங்கிற ஒருத்தர் பதவியேற்பதற்கு, இது கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 2024 ஜூலை மாதம் அங்கே வந்து ஒரு புதிய ஜனாதிபதி பதவியேற்றார். அப்போது பாலஸ்தீனத்தின் அதிபராக இருந்தவர் இஸ்மாயில் ஹனியா, ஹமாஸுடைய தலைவரும் கூட. அவர் இந்த ஈரானுடைய ஜனாதிபதியுடைய அந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுப்பதற்காக போகிறார். அங்கு ஈரானுடைய அரசு விருந்தினராக தங்கியிருக்கிறார். அவரை இஸ்ரேல் ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தி கொலை செய்தாங்க. இது ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கு விருந்தாளியாக வந்தவரை கொலை பண்ணாங்க. அப்பொழுதே ஈரான் வந்து கொந்தளிச்சு போச்சு. என் நாட்டுக்கு வந்து என் நாட்டிலே நீ அட்டாக் பண்ணி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் திருப்பி என்ன செஞ்சுது, ஈரான் வந்து ஏவுகணையை இஸ்ரேலுக்கு அட்டாக் பண்ணி அது எல்லாம் பாலைவனத்தில் விழுந்துருச்சு, மக்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னாங்க. அப்பொழுதே யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு நல்லா தெரியும், ஈரான் வந்து இஸ்ரேலிலிருந்து 1400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, பக்கத்தில் கிடையாது. இப்போ இஸ்ரேலுடைய பக்கத்தில் இருக்கும் நாடு என்று பார்த்தால் லெபனானும் சிரியாவும் தான். அதை தாண்டி ஈராக்கை தாண்டி தான் ஈரானுக்கே போகணும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற எகிப்து மாதிரியோ ஜோர்டான் மாதிரியோ அருகே இருக்கின்ற நாடு இல்லை. அப்போ இந்த காலகட்டத்தில் லெபனானில் ஹிஸ்புல்லாவுடைய அமைப்பு வலுவாக இருந்தது. இந்த ஹிஸ்புல்லாவுடைய அமைப்பு முழுக்க முழுக்க ஈரானால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. உங்களுக்கு லெபனானில் ஷியா பிரிவை சார்ந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அது ஈரானில் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் ஷியா பிரிவினர் தான். அவர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஹிஸ்புல்லா. அந்த ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனானில் ஆட்சியிலும் பங்கெடுக்கிறாங்க, தெற்கு லெபனானை ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் இந்த ஹிஸ்புல்லா எப்பொழுதுமே ஹமாஸோட ஒத்து போகாது. ஆனால் இந்த 2023க்கு அப்புறம் ஹமாஸோட ஒத்து போனதுனால இஸ்ரேலுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு தலைவலி, ஹமாஸோட சேர்ந்து கொண்டு அவர்களை தாக்கினார்கள். நான் இதுக்கு எதில் சொல்கிறேன்னா, ஏன் ஈரானோடு இந்த யுத்தம் வந்ததுங்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த ஹிஸ்புல்லா தலையிட்டதுனால அது இஸ்ரேலால் சமாளிக்க முடியல. அப்போ அதனால என்ன செஞ்சதுன்னா, ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இருந்த நஸ்ருல்லா, ஹசன் நஸ்ருல்லா, இவர் ஒரு முக்கியமான தளபதி. இவர் வந்து ஈரானுடைய அதிபராக இருக்கின்ற, அதாவது உச்சபட்ச அதிபராக இருக்கின்ற அயதுல்லா கொமேனிக்கு நெருக்கமானவர். இந்த ஹசன் நஸ்ருல்லா தான் லெபனானில் இந்த ஹிஸ்புல்லா அமைப்பை தோற்றுவித்தவர், ஒரு ஃபவுண்டர். அப்போ அவரை வந்து காலி பண்ணாங்க. அவர் ஒரு கட்டடத்தில் தங்கியிருந்த கட்டடத்தை இங்கேருந்து இஸ்ரேலிலிருந்து ஏவுகணை அனுப்பி அவரை கொலை பண்ணாங்க. இது ஒரு பெரிய அதிர்வலையை ஈரானில் ஏற்படுத்தியது. அதனால தான் வெளி உலகத்துக்கு பெரிதாக வராத அயதுல்லா கொமேனி நேரடியாக மக்கள்கிட்ட வந்து சந்திக்க மாட்டார். அங்கே ஆட்சியாளர்கள் என்பவர்கள் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் தான். அவர் இப்போ மசூத் பெஸ்கியான் இருக்கார். ஆனால் ரொம்ப ஒரு அசாதாரண சூழ்நிலையில் தான் இந்த அயதுல்லா கொமேனி வெளியே வந்து மக்கள்கிட்ட பேசுவார். அவர் இந்த நஸ்ருல்லா கொல்லப்பட்ட பிறகு அந்த வெள்ளிக்கிழமை மக்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்ற இடத்துல பேசுகிறார். இஸ்ரேல் தப்பு பண்ணிவிட்டது, ஹசன் நஸ்ருல்லாவை கொலை செய்தது மிகப்பெரிய தவறு, இதற்காக நாங்கள் வந்து அவர்களை பழிவாங்காமல் விட மாட்டோம். இது இந்த செய்தி உலகம் முழுவதும் இது வந்து சேருது. ஏன்னா நேரடியாக பேசுகிறார். அப்பொழுதே இஸ்ரேல் சொன்னது, எங்களுக்கு ஈரான் ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான், நாங்கள் ஈரானை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம், நாங்கள் ஈரானை விட மாட்டோம்னு. அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக தான் இருந்தாங்க. ஈரான் மேலே வந்து பொருளாதார தடை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஹமாஸோட போர் நிறுத்தம், ஈரானை தனிமைப்படுத்தினாங்க, லெபனானில் இருந்த ஹிஸ்புல்லாவோடு போர் நிறுத்தம், இதெல்லாம் பண்ணி அமைதியாகத்தான் போய்கொண்டிருந்தது. ட்ரம்ப் கூட அரபு நாடுகளுக்கெல்லாம், இப்போ துபாய்க்கெல்லாம் போயிட்டு, ட்ரம்ப் கூட அரபு நாடுகளுக்கு போயிட்டு வந்தார். அதை விட இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், சிரியாவில் இருக்கின்ற அரசு எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு எதிரான அரசு. இந்த தடவை அங்கு இருக்கின்ற கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை பிடித்து கொண்டு அமெரிக்காவுக்கு ஆதரவு மனநிலையில் சிரியா இருக்கிறது. சமீபத்தில் கூட கத்தரில் வைத்து சிரியாவுடைய ஜனாதிபதி ட்ரம்பை சந்தித்த நிகழ்வு நடந்தது. அந்த அல் ஜுலானி அல் ஜரா அப்படிங்கிற அந்த அதிபர் ஏற்கனவே
பல்வேறு தீவிரவாத குழுவில் இருந்தவர் தான், அமெரிக்காவுக்கு எதிரானவர் தான். ஆனால் அவரோடவே நட்பு பாராட்டிய ட்ரம்ப் அதற்கான காரணத்தையும் சொன்னார். எங்களுக்கு பெரிய எதிரியை விட சின்ன எதிரி நண்பனாக இருக்கும்னு நினைக்கிறார். உங்களுக்கு வந்து சிரியா நண்பனாக இருந்தால் இஸ்ரேலுக்கு நல்லது. ஏன்னா நிலப்பரப்பில் ஈரான் நிலப்பரப்பு வழியாக இஸ்ரேலுக்குள் வந்தால் சிரியாவுக்குள் வராமல் வர முடியாது. அப்போ சிரியாவை நீங்கள் வந்து அந்த துண்டை வந்து நீங்கள் வந்து கைப்பற்றிக்கிறீங்கன்னா அல்லது சிரியாவோட நட்பு பாராட்டி விட்டால் ஈரானுடைய படை சிரியாவை தாண்டி லெபனானுக்குள் வந்து தான் இஸ்ரேலுக்கு வரணும். இது ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பண்ணிட்டாங்களே, எதற்கு மறுபடியும் சண்டை? இப்போ ஒரு 2 தினங்களுக்கு முன்பு திடீரென்று இஸ்ரேலுடைய அந்த விமானப்படை ஈரானுடைய தலைநகராக இருக்கின்ற டெஹ்ரான் அதற்கு தெற்கே பகுதியில் 200 கிலோமீட்டர் தூரத்தில் போய் தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு. எதை அட்டாக் பண்ணியிருக்காங்க? ஈரான் அணுகுண்டு தயாரிக்குது, 4 இடத்துல அணுகுண்டு ஆலைகள் இருக்குது. அந்த அணுகுண்டு ஆலைகள் அணுகுண்டு தயாரித்தால் அது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் அப்படின்ட்டு இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கின்ற பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அணுகுண்டு தயாரிப்பதுக்கு என்ன வேணும்? யுரேனியம்ங்கிற இது வேணும், யுரேனியம் வேணும். பொதுவாக ஒரு யுரேனியம் அதிகமாக இருக்கின்ற நாடுன்னு பார்த்தா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. ஏற்கனவே அந்த காலகட்டத்திலேயே வந்து அணுகுண்டுகளை தயாரித்து வைத்திருக்கின்ற நாடுகள் என்று ஒரு லிஸ்டே இருக்கு. அமெரிக்கா ஏற்கனவே இருக்கு, சைனாவில் இருக்கு, இந்தியாவில் இருக்கு, பாகிஸ்தானில் இருக்கு. ஆனால் இதற்கு மேல் எந்த நாடும் அணுகுண்டு தயாரிக்க கூடாதுன்னு ஒரு சட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வந்திருக்காங்க. யாருக்குமே நீங்கள் வந்து, ஏன்னா இப்போ யுரேனியம் என்பது எதற்காக எடுக்கிறதுனா அணு மின்சாரம் தயாரிப்பதற்காக தான் யுரேனியம் எடுப்பாங்க. அது இயற்கையாக கிடைக்கின்ற ஒரு பொருள். ஆஸ்திரேலியாவில் தான் அதிகமாக வெட்டி எடுக்கப்படுகிறது. அதை கூட எல்லா நாடுகளுக்கும் அளந்து தான் விற்பாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் விற்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. அந்த யுரேனியத்தை நீங்கள் வந்து 60 விழுக்காடு செறிவூட்டினால்தான் அணுகுண்டு தயாரிக்க முடியும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 50 கிலோ யுரேனியத்தை நீங்கள் 60% வந்து செறிவூட்டினால் ஒரு அணுகுண்டு தயாரிக்கலாம். கணக்கு தான். அப்போது வியன்னாவில் இருக்கின்ற இந்த அணுகுண்டு கட்டுப்பாடு, அதாவது சர்வதேச அணுசக்தி இருக்குல்ல, அவங்க ஏற்கனவே வந்து எந்தெந்த நாடு எவ்வளோ வச்சுருக்காங்கிற கணக்கு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இவ்வளோதான் வச்சுருக்கணும்னு. ஆனால் ஈரானில் வந்து 4000 கிலோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க யுரேனியம். அதில் வந்து இப்போது 9 அணுகுண்டுகளை ஈரான் தயாரிக்கின்ற வேலையை செய்கிறதுன்னு இஸ்ரேல் குற்றம் சுமத்துது. இப்போ எதற்கு தாக்குதல் பண்ணுறாங்கன்னா, அவங்க இன்னும் ஒரு 90 விழுக்காடு வந்து அந்த செறிவூட்டக்கூடிய வேலையை பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் விட்டால் அது அணுகுண்டு தயாரிச்சிடுவாங்க. நீங்கள் அணுகுண்டுனா நீங்கள் சும்மா நினைக்காதீங்க. இப்போ ஹிரோஷிமா நாகசாகியில் அப்பொழுதே போட்ட அணுகுண்டை விட பல மடங்கு வீரியம் இருந்தது ஒவ்வொரு அணுகுண்டும். அது கட்டுப்பாடுகளை இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையுடைய அந்த அணுசக்தி ஆணையம் வைத்திருக்கிறது. அப்போ அதை செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இஸ்ரேல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இஸ்ரேலில் இல்லையான்னு கேட்டால் இஸ்ரேலில் இருக்குது. எப்பொழுதுமே இஸ்ரேல் வெளிப்படையாக சொன்னதில்லை. அப்போ இந்த ஆலைகளை நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம்னு சொல்லி தான் போய் தாக்கியிருக்காங்க 4 இடத்துல. அங்கே இருந்த அணுசக்தியுடைய விஞ்ஞானி ஒருத்தர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த ஒரு முக்கியமான தளபதி ஜெனரல் ஹுசைன் சலாமின்னு ஒருத்தர், பத்திரிகைகளோடு இன்னைக்கு வந்திருக்கும். இந்த ஹுசைன் சலாமி வந்து யாருன்னா ஒரு முப்படை தளபதிகளில் ஒருவர். அவர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். ஹுசைன் சலாமி அவரோடு சேர்ந்து தான் அந்த அணு விஞ்ஞானி மற்ற 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இத்தனை உயிர்களை ஈரான் இழந்ததுக்கு அப்புறம் கூட பொறுமையாக தான் இருந்தாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, இனிமேல் வந்து இஸ்ரேல் வந்து எந்த ஒரு தாக்குதல் பண்ணினாலும் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு. அதனால தான் இன்னைக்கு அந்த ஈரானுடைய தலகர்த்தர் சொல்லியிருக்காரு, இவர் நம்ம கொமேனி என்ன சொல்றாரு, அயதுல்லா கொமேனி, இனி நாங்கள் வந்து யாருக்கும் பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லி தான் நேற்று அட்டாக் பண்ணியிருக்காங்க. நேற்று கடுமையான தாக்குதல். அதான் அவர் தெளிவாக சொல்றாரு, அனைத்து சிவப்பு கோடுகளையும் இஸ்ரேல் தாண்டி விட்டது. பதில் தாக்கும் போது எந்த வரமுறையும் கிடையாது, இதற்கு பதில் அடி கொடுக்கும்போது எந்த வரம்பும் கிடையாது, அந்த அளவுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற. அதாவது இஸ்ரேலில் இப்போ வந்து டெல் அவீவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு விட்டது.
நேற்றே சொன்னார். யார்? இஸ்ரேலுடைய அந்த பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொன்னார், நாங்கள் தாக்குதல் நடத்தினோம், திருப்பி தாக்குதல் வரும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னே சொன்னார். தாக்குதல் வரும், நாங்கள் இது அவங்களுடைய பேலஸ்டிக் கண்டமிட்டு கண்டம் தாண்டுகின்ற ஏவுகணை வச்சுருக்காங்க, எங்களுக்கு தாக்குதல் வரத்தான் செய்யும், மக்கள் பாதுகாப்பாக இருங்கன்னு. ஆனால் இவ்வளோ வேகமாக அவருன்னு எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு கோபம் அடைந்திருக்கிறது ஈரான். இரவு முழுவதும் தாக்குதல். இதில் அமெரிக்கா சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு கருத்து அவர் சொல்லியிருக்கிறாரு, இஸ்ரேல் இன்னும் அதிகமாக தாக்குனாலும் தாக்குவோம். இதைத்தான் சொல்ல வர்றேன். ஏன் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாரு? இப்போ அந்த அவங்களுடைய வெளியுறவு அமைச்சர் இந்த மார்க் ரூபியோ, அவர் தான் அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர். அவர் தான் இஸ்ரேலுடைய விஷயத்துக்கு பேசக்கூடியவர். எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எங்கள் இராணுவ வீரர்கள் நாங்கள் திருப்பிக்கிட்டோம். ஏன் சொல்கிறாங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு சாசனம் இருக்கிறது. 2 நாடுகள் சண்டை போடும்போது மூன்றாவது ஒரு நாடு போனால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்ற நாடுகளுக்கு ஆதரவாக மற்ற நாடுகள் வரலாம். அப்படி வந்தால் அது 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி போகும். இப்போ உதாரணமாக இன்றைக்கும் ஏன் ரஷ்யா உக்ரைனுக்கு யுத்தம் 3 வருஷமாக நடக்குது? ஏன் எந்த நாடும் போய் உள்ளே போகல? அப்படி போனால் ஒரு நாட்டுக்கு ஆதரவாக மற்றொரு நாடு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறது ஒன்று. இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சொல்லாமல் ஒன்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலை. அமெரிக்காவுடைய அனுசரணை இல்லாமல் இது நடக்காது. இப்போ ஏன் ட்ரம்ப் சொல்கிறாரு இன்னும் இஸ்ரேல் வீரியமாக தாக்கும்? அப்போ என்ன அர்த்தம்னா இவங்களுக்கு தெரியுது, இவங்க கொடுக்குறாங்க. இப்போ இதை புரிந்து கொண்டு தான் ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நேற்று இஸ்ரேல் செய்தது மிகப்பெரிய தவறு, இனி ஈரானை தடுக்க முடியாது. இஸ்ரேல் செய்தது மிகப்பெரிய தவறு. 2 பேரும் மிரட்டுறாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை மிரட்டுறாங்க. ஆனால் இதில் அமெரிக்கா நேரடியாக மிரட்டலை. ஏன்னா இந்த சட்டம் இருக்கிறது, மறைமுகமாக மிரட்டுறாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் இன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இஸ்ரேல் தன்னுடைய எல்லையை மீறி விட்டது, ஈரான் இனி திருப்பி தாக்குவதற்கு எந்த தடையும் இல்லை. இப்போ நாங்கள் ஈரானுக்கு நீங்கள் எப்படி அமெரிக்கா மாரல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணுவோம்னு சொல்கிறாரு. சைனாவும் ரஷ்யாவும் நாங்கள் ஈரானுக்கு பின்னாடி இருப்போம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எப்படி கேம் விளையாடுறீங்க? அதன் அடிப்படையில் தான் நேற்று இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் விழுந்திருக்கு. டெல்லவிவ் நகரத்தில் கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. CNN சொல்லப்போனால் இப்போ இது இஸ்ரேலுக்குள்ளே ஊடகங்களை இஸ்ரேல் நாட்டு அனுமதிக்கிறதே கிடையாது. எந்த வெளிநாட்டு ஊடகங்களையும் அனுமதிக்கிறது இல்லை. அந்த குறிப்பிட்ட ஊடகங்களை மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. CNN போன்ற ஊடகங்களை அனுமதிக்கிறாங்க, அல் ஜசீராவையும் அனுமதிக்கிறது இல்லை. அந்த CNN பார்த்து ஓரளவுக்கு எடுத்த அந்த வீடியோக்கள் கூட ஏராளமான கட்டடங்கள் இடிந்து விழுவதை காமிக்குது CNN. அப்போ தாக்குதல் உக்கிரமாக இருக்கிறது. நெதன்யாகு, இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இப்பொழுது நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார். இஸ்ரேல் இல்லை, அவர் வேற நாட்டுக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க, உயிர் பாதுகாப்புக்கு. ஏன்னா சின்ன நாடு தான், தேவையில்லாமல் இப்போ இன்னைக்கு ஈரானை மறுபடியும் சுரண்டி விட்டாங்க. ஏற்கனவே ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா கொமேனி கடந்த முறை ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை சொன்னார். இவ்வளோ தூரம் நடந்துருச்சு, எங்களுடைய தளபதிகளெல்லாம் நீங்கள் கொலை பண்ணீங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் கொலை பண்ணீங்க, ஆனால் இனிமேல் இஸ்ரேல் எங்களிடம் ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சால் கூட நாங்கள் இனி அந்த எந்த கட்டுப்பாட்டையும் எங்கள் இராணுவத்துக்கு விதிக்க மாட்டோம், தாக்குதல் உக்கிரமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விமானப்படையை வைத்து அவங்களுடைய நாட்டுக்குள்ளே போய் தாக்குதல் என்பது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சர்வதேச நிச்சயத்துக்கு கொண்டு போங்க. இப்போ சமீபத்தில் சில வாரங்களுக்கு முன்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேல் மேலே ஒரு குற்றம் சுமத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்ததுன்னா ஐரோப்பிய நாடுகள் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி அங்கே பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுறாங்க, போர் நிறுத்தம் ஏற்படணும், உண்மையான போர் நிறுத்தம் ஏற்படணும், ஐரோப்பிய நாடுகளை பாலஸ்தீனத்துக்குள் உள்ளே போவதற்கு அனுமதிக்கணும். இதில் இஸ்ரேல் குற்றம் சுமத்தப்பட்ட நாடாக இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட
45 நாடுகள் இதற்கு ஆதரவாக தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டாங்க. 145 நாடுகள் இஸ்ரேல் மேலே விசாரிக்கணும், இந்த போர் நிறுத்தம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னபோது 12 நாடுகள் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தெரிவித்தாங்க. அதில் அமெரிக்காவும் ஒன்று. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பவரை வைத்துக்கொண்டு இஸ்ரேலை காப்பாற்றி விட்டது. இப்போ இந்த G7 நாடுகள்ங்கிற நாடுகளுக்கு சில வீட்டோ பவர் இருக்குதுல்ல, அந்த வீட்டோ பவரை வைத்து இஸ்ரேலை பல முறை காப்பாற்றி இருக்கிறது. நடந்ததா? அப்போ நாம இந்தியா கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் நடுநிலைங்கிற பேரில் நாங்கள் வாக்களிக்கலைன்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க. இப்போ இந்த சூழலில் இப்போ உலக நாடுகள், பெரும்பான்மையான நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்காக அதை சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் மேல் தாக்குதல் என்பது ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது முதல் முறையாக சொல்லப்போனால் இப்பொழுது ரஷ்யாவை அமெரிக்கா பகைத்துக்கிறதே கிடையாது. நாங்கள் என்னுடைய நண்பன் சொல்ல அளவுக்கு இன்னைக்கு ட்ரம்ப் புடினோட நெருங்குறார். ஆனால் ஈரானை தாக்குதல் இஸ்ரேல் செய்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், இனி ஈரான் திருப்பி அடித்தால் அதற்கு ஆதரவாக இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எங்கே போய் முடியும்? இன்னைக்கு முடியாது இந்த பிரச்சனை. நீ நினைக்கிற மாதிரி இதுவரை நடந்தது வேறு, இனிமேல் நடக்க போவது வேறு. இப்பொழுது உலகம் ஒரு அசாதாரண சூழலில் இருக்கிறது. இன்னைக்கு கச்சா எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகளவில் அதிகமாக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற நாடுகளில் 3ஆம் இடத்தில் ஈரான் இருக்கிறது. சவுதி அரேபியா போன்று ஈரானும் ஒரு முக்கியமான கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர் இடத்துல இருக்கிறது. ஏற்கனவே கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $55 இருந்தது, முந்தானத்து $77, இன்னைக்கு $80 ஆயிடுச்சு. இப்போ இது எங்கே போய் முடியும்? உலக அளவில் இன்னைக்கு பெட்ரோலிய விலை ஏற்றங்காணும். நம்ம நாட்டிலே பார்த்தா தெரியும், 3 வருடமாக பெட்ரோல் விலை ஏறவே கிடையாது. அதெல்லாம் இன்னைக்கு ஏன்னா ரஷ்யாவிடமிருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இது எப்படி போகுதுன்னு தெரியல. ஈரான் இருந்தும் நம்ம வாங்குகிறோம். இப்போ இது ஏறிக்கிட்டு இருக்கு, 12% கூடிடுச்சு. இன்னைக்கு ஈரான் வெளிப்படையாக வாரை அறிவித்து விட்டது, என்னை தாக்கிட்டா நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு. என்ன சொல்றாரு நெதன்யாகு? நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் எங்கேருந்து கொடுத்தாருன்னு தெரியல, ஆனால் இஸ்ரேலில் இல்லை. ஈரான் 10,000 ஏவுகணைகளை உருவாக்குகிறதுங்கிற தகவல் எங்களுக்கு வருது. ஏற்கனவே 300 ஏவுகணை தாக்குதல் நடத்துச்சு. ஒவ்வொரு ஏவுகணையிலும் ஒரு டன் வெடிமருந்துகளை அனுப்பினாங்க. நாங்கள் திருப்பி தாக்கணும். ஆனால் இப்பொழுது இஸ்ரேல் 9 அணுகுண்டுகளை தயாரித்து விட்டால் அந்த 9 அணுகுண்டுகளையும் இஸ்ரேல் மீது தான் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இஸ்ரேல் அழிந்து விடும். அப்போ இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, நாங்கள் வாழணுமா சாகணுமாங்கிற பிரச்சனை. அப்போ எப்படி நாங்கள் விட்டுக்கிட்டு இருப்போம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நான் என்ன கேட்குறேன், ஈரான் சொன்னாங்களா நான் இஸ்ரேல் மேலே குண்டு போட போகிறேன்னு? சொல்லலை. எல்லா நாடுகளிலும் அணுகுண்டு இருக்கிறது. இப்போ நம்ம நாட்டிலையும் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. அப்போ இஸ்ரேலிலும் இருக்கிறது. இஸ்ரேல் வெளிப்படையாக சொல்லலை எவ்வளோ இருக்குன்னு, ஆனால் இருக்கிறது. அப்போ இருக்கிறவங்கெல்லாம் போட்டுருவாங்களா? அது எங்களை அழிப்பதற்காகத்தான் ஈரான் தயாரிக்குதுன்னு எப்படி ஒரு முன்முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வச்சு நாங்கள் தாக்குதல் பண்ணால் இது ஒரு போலியான காரணம், இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் இது எப்படி போகுதுன்னா, ஈரான் இஸ்ரேல் யுத்தம் என்பது அந்த நாட்டோடு மட்டும் முடிஞ்சிருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா இப்போ ரஷ்யா உக்ரைன் மாதிரி பிரச்சனை அங்கே இல்லை. இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டைனா அது ஒரு நிலப்பரப்பு சார்ந்த பிரச்சனை. கிரீமியாங்கிற ஒரு நிலப்பரப்பை, உக்ரைனுக்கு சொந்தமான நிலப்பரப்பை ரஷ்யா எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குது. அது அவங்க 2 பேரும் பங்காளிகள். அதனால் அந்த பகுதியை கொடுத்துருங்க, எங்களுக்கு துறைமுகம் வேணும்னு சொல்லினால பிரச்சனை. அவங்களுக்குள்ள ஏற்கனவே உடன்படிக்கையெல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஈரான் இஸ்ரேலுக்கான பிரச்சனை அது இல்லை. ஈரான் என்பது ஒரு 1400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, இதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்போ என்ன ஒரு வன்மத்தோடு இப்போ இன்னைக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது பாலஸ்தீனத்தையும் தாண்டி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்த நாடு ஈரான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு பெரிய வன்மம் வளர்ந்திருக்கிறது. அது யுத்தமாக மாறி இருக்கிறது. அது இன்னும் கூடுதலாகும் பொழுது இன்னும் சேதமும் சேதாரமும் அதிகம், மக்கள் கொல்லப்படுவது அதிகமாக இருக்கும் 2 பக்கமே. இன்னைக்கு இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா நெதன்யாவுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துனாங்க. ஏன்னா அந்த மக்கள் யுத்தத்தை விரும்பலை, இது தேவையில்லாமல் யுத்தத்தை பண்ணிட்டு இருக்காரு இவருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் இப்போ ஊரில் இல்லை, நாட்டில் இல்லை. இப்போ இது ஒரு அசாதாரண சூழலை மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேலில் மட்டுமில்லை, ஈரானில் மட்டும் இல்லை, எகிப்தில் ஏற்படுத்தி இருக்கிறது, லெபனான் சிரியாவில் ஏற்படுத்தி இருக்கிறது, ஜோர்டானில் ஏற்படுத்தி இருக்கிறது, பக்கத்தில் இருக்கின்ற மத்திய தரைக்கடல் நாடுகளில் ஏற்படுத்தி இருக்கிறது.
இது ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியதன் மூலமாக உலக அளவில் பொருளாதார சீரழிவுக்கு காரணமாக அமைந்து விடலாம் என்கிற அச்சம் இன்னைக்கு இந்த நாடுகளுக்கு ஏற்படுறது. இரு நாடுகளுக்குள்ள பிரச்சனை அப்படியே இருந்ததுன்னா அப்படியே போயிட்டு இருக்கும். அதில் 2 நாட்டுக்குள்ள ஏதோ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு உதவி செஞ்சதுன்னா அது பிரச்சனை வேற மாதிரி போகும் அப்படிலாம் சொன்னீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ நீங்கள் மற்ற நாடுகள் சண்டை மாதிரி இது சண்டை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறேன். அதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். ரஷ்யா உக்ரைன் வார் மாதிரி பார்க்க முடியாது. போனால் இஸ்ரேலுக்கு யார் யார் ஆதரவாக இருப்பா, ஈரானுக்கு யார் யார் ஆதரவாக இருப்பா? இப்போ இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு என்பது எல்லாருக்கும் தெரியும். ஐரோப்பிய நாடுகள் நடுநிலையாக தான் இருக்காங்க. அவங்க யுத்தம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக ஈரானுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவும். இந்த 3மே அணு ஆயுதம் வைத்திருப்பவர்கள் தான். 3மே வலிமையான நாடுகள் தான். இந்த 3மே ஈரானோடு சேர்ந்து கொண்டால் அது ஒரு பெரிய யுத்தத்தை நோக்கி போகும். ஆனால் என்ன அவர்களை தடுக்குதுன்னா, இந்த பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விடும், இன்னைக்கு வளர்ச்சி தடைபட்டு விடும். முதலாம் உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தம் போன்று பாடங்களை மோசமாக இன்னும் படிக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே வெர்சாய் ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. இப்போ முதலாம் உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தம் 2மே ஐரோப்பிய நாடுகளில் தான் நடந்துச்சு. ஜெர்மனிக்கு எதிராக நடந்துச்சு. இனிமே ஐரோப்பிய நாடுகள் உலக யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் தான் வெர்சாய் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாதுன்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகள் இன்னமும் பேசுகிறாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் என்பது வெர்சாய் ஒப்பந்தத்தில் கலந்து கொள்ளாத நாடுகள். அப்போ ஐரோப்பிய நாடுகள் இதை பயமோட பார்க்குது. ஏற்கனவே அவர்களுக்கு அனுபவம் இருக்கிறது. ஆனால் இந்த சண்டை உக்கிரமாக மாறினால், ஒருவேளை ரஷ்யா உணர்ச்சி வசப்பட்டு தலையிட்டால் அல்லது சைனா தலையிட்டால் அமெரிக்கா நேரடியாக வரும். அப்படி வந்தால் அது பெரிய பிரச்சனை தானே. மத்திய கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும். அதுக்கு இன்னும் சொல்லப்போனால் பெட்ரோலிய வளம் எல்லாமே அந்த மத்திய கிழக்கு நாடுகள் தான் அதிகம் இருக்கிறது. அது பாதிக்கப்பட்டால் பொருளாதாரமே பாதிக்கப்பட்டு விடுமே என்கிற அச்சம் இருக்கிறது எல்லாம் நடக்கும். அதனால் இது வர வாய்ப்பு இருக்கிறது. இதை தடுக்க வேண்டும் என்று தான் இன்னைக்கு எல்லா நாடுகளும் சொல்கிறாங்க. தடுத்துட்டு வேண்டாம் அப்படின்னு. அது தடுக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு இஸ்ரேல் இது போன்று செய்வதை இனிமேல் செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழியை கொடுக்கணும். ஆனால் அது கொடுக்குமான்னு தெரியல. ஈரான் கடுங்கோபத்தோடு இருக்கிறது. பலமுறை இஸ்ரேலை லேசு மாசாக மன்னித்து விட்டது. இந்த முறை முடியாது என்று நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிவப்பு கோட்டை தாண்டி விட்டார்கள் என்கிற இடத்துக்கு இன்னைக்கு ஈரான் விட்டது. அப்போ அது வாழ்வா சாவா என்ற இடத்துக்கு போனால் அது பெரிய ஆபத்தை நோக்கி தான் உலகம் சந்திக்கும் என்பதை நான் பார்க்குறேன். 1400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கான். இப்படி எதுக்கு சீண்டணும்? இப்போ தான் நீங்கள் ஹிஸ்புல்லாவோட ஒப்பந்தம் போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ தான் ஈரானை தனிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க. இன்றைக்கி ஈரான் சமீப காலமாக பாலஸ்தீன விஷயத்தில் பெருசாக தலையிடலை. அப்போ உங்கள் பிரச்சனையை தீர்க்காமல் மறுபடியும் தூங்கிக்கிட்டு இருக்க சிங்கத்தை எழுப்புற மாதிரி போய் ரைசிங் லைன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தான் எழுப்புறீங்க. நீங்கள் ரைஸ் ஆகலை. அவன் இன்றைக்கி கொடூரமாகிட மாட்டானா? இது தேவையில்லாத ஒரு வேலையை இஸ்ரேல் செய்ததாக தான் இன்றைக்கி ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட். இது முட்டாள்தனமானதுன்னு சொல்லியிருக்காரு புடின். இது யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஈரானுக்கு திருப்பி தாக்குவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு புடின். அதான் முக்கியமான வார்த்தை. அப்போ என்ன அர்த்தம்னா, இவ்வளவு உரிமையும் ஈரானுக்கு இருக்கிறது என்பதன் மூலமாக நாங்கள் ஈரான் பக்கம் இருக்கிறோம் என்று ரஷ்யா சொல்கிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அமெரிக்கா கேம் விளையாடுறாங்கல்ல, நாங்கள் தலையிடலை, எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இன்றைக்கி ரஷ்யா பட்டவர்த்தனமாக அவர்களுக்கு நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. இப்போ இது ஒரு மறைமுகமான ஒரு அமெரிக்கா ரஷ்யா கோல்டு வாராக மாறிவிடுமான்னு கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னால் அமெரிக்காவே ரஷ்யா நம்ப தயாராக இல்லை. என்னதான் நாங்கள் சேர்ந்துட்டோம், என் புடின் என் நண்பன் அப்படின்னு சொன்னாலும் கூட அமெரிக்காவே ரஷ்யா நம்ப தயாராக இல்லை என்பதும் இன்னைக்கு பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு. கருத்துக்களை பகிர்ந்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.